ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த அவுட்ஃபிட் வந்து நான் என்னுடைய ஷார்ட் வீடியோலாம் கொடுத்துருக்கேன். இந்த அவுட்ஃபிட்டில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரெஸ் தான் வாங்கினேன். இந்த ட்ரெஸ் வந்து அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து காட்டன் ட்ரெஸ், அதாவது துப்பட்டா இருக்கும், பேண்ட் இருக்கும். ஸோ ஒரு குர்த்தா செட்டு ப்ளஸ் துப்பட்டா அந்த மாதிரி. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ இது அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ரேட் வந்து 806 ருபீஸ் அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ காட்டன் கிளாத்னால போடுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அடுத்தது இந்த பேக் ஒன்று வாங்கியிருந்தேன் பார்த்துக்கோங்க. இதுவும் ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். இந்த பேக்குடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 250 அந்த மாதிரி தான் போட்டுருச்சு. ஆனால் ஆஃபரு, யூபிஐ பேமெண்ட் எல்லாம் சேர்த்து எனக்கு வந்து 186 அந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. ஸோ பார்க்கவே ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. நல்ல டோட் பேக்கு, நல்ல பெரிய இதாக இருந்துச்சு. இந்த ஸ்ட்ராப் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஸ்ட்ராப் வந்து ஒரு இடத்துல கட் ஆச்சுன்னா அது இதாயிரும். பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த லாக் பண்ணுறதும் நல்லாயிருக்கு. உள்ள ஜிப்பும் இருக்குது. ஜிப்பு தேவைப்படலை, ஆனால் நம்ம லாக் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நல்ல பெரிய பேக்காக இருக்குது. நம்ம ஷோல்டரில் போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த பேக் வந்து 186 அந்த மாதிரி ப்ரைஸுக்கு நான் வாங்கியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து நம்ம எங்கே கிளம்புறோம் அப்படிங்கிறதான் காமிக்க போகிறோம். இதில் வந்து எங்கள் வீட்டில் வந்து ரெட் கலர் கொய்யாவும் இருக்குது, வெள்ளை கலர் கொய்யாவும் இருக்குது. ரெட் கலர் கொய்யா வந்து இப்போ குட்டி குட்டியிலே பழுத்துருச்சு. ஒன்று வந்து இந்த வாரம் பயங்கர வெயில் அடிச்சிச்சு பார்த்திங்களா, அந்த வெயிலுக்கு வந்து குட்டி குட்டியிலே பழுத்துருச்சு. ரெண்டாவது தண்ணியுமே நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் பாய்ச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த ரெட் கலர் கொய்யா வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ பாய்க்க கஷ்டமாக இருக்கிறதுனால கம்மியாக பாய்ச்சோம். அதனால் அது குட்டி குட்டியாக காய்ச்சிருக்கு. பெரியதாக காய்க்கணும்னு இனி தண்ணி நிறைய விடணும். அதுக்கப்புறம் வெள்ளை கொய்யாவில் ஒன்றுமே பழுக்கலை, எல்லாமே காயாக தான் இருந்துச்சு. ஸோ அது எதுவுமே நாங்கள் வந்து பறிக்கலை. இதை மட்டும் பறித்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கிளம்புனா காடுகள், மலைகள் எல்லாத்தையும் தாண்டி நான் எங்கே பால் காய்ப்பு அப்படின்னா நாகர்கோயிலில் தான். ஸோ அப்படியே போயிட்டே இருந்தோம். நாகர்கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த காற்றாலை 2 பக்கமும் இருக்கும். அதுதான் அங்கே வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ பைபாஸ்லாம் க்ராஸ் பண்ணி அப்படி போயிட்டே இருந்தோம். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நாங்கள் வந்து ஃபாஸ்டேக் வந்து ரீசார்ஜ் பண்ணல. ஆக்சுவலாக இருக்குது, அதை ரீசார்ஜ் பண்ண மாட்டோம். ரீசார்ஜ் பண்ணதுனால இப்போ 45 ரூபா டோல் கொடுக்குறது 90 ருபீஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணாலும் அது ஆக்டிவேட் ஆகலை. ரீசார்ஜ் பண்ண பிறகு ஆக்டிவேட் ஆகலை. 4 டேஸ் ஆகுன்ட்டாங்க. ஸோ ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் போயிட்டு வந்தாச்சுன்னு வச்சுக்காங்க. அதுக்கு இதுதான் பால் காய்ப்பு வீட்டு சாப்பாடு. நான் வந்து சாப்பாடு எடுக்க மறந்துட்டேன். அதாவது சாப்பாடு வச்சோன்னே சாப்பிட்ருப்பேன்னு நினைக்கிறேன், அதனால் எடுக்க மறந்துட்டேன். உங்களுக்கு அந்த வீடுடைய கிச்சன் மட்டும் கொஞ்சமாக காமிச்சிருக்கேன், நிறைய கிளிப்பிங்ஸ்லாம் எடுக்கலை. ஸோ நான் போனதுனால கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் வந்து கிச்சனில் காமிச்சிருக்கேன். எல்லாமே உடனில் போட்டிருக்காங்க. ஸோ இன்டீரியர் டிசைனிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளஸ் வந்து அதில் ஒரு ஐலாண்ட் குட்டியாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் இருந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டு ரூமில் கொஞ்சம் நேரம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பிட்டு வர்ற வழியில் பார்த்திங்கன்னா நர்சரி கார்டன் இருந்துச்சு. ஸோ நான் வந்து நர்சரி கார்டனில் குட்டி குட்டி வாழைப்பழம் இருக்கும் தெரியுமா, அந்த வாழைக்கன்று கிடைக்காதுன்னு தான் பார்க்க போனேன். ஆக்சுவலாக நாகர்கோயிலில் குட்டி குட்டி வாழைக்கன்று இருக்கும். அதாவது என்னென்னா குட்டி குட்டி பழம் இருக்கும், இந்த ஃபிங்கர் சைஸில் இருக்கும். ஏலக்கியா ஏதோ சம்திங் அந்த பேர் அந்த மரம் கிடைக்குதா, அதை கொண்டு வீட்டில் வைக்கலாமேன்னு தான் நான் நர்சரிக்கு போனேன். ஆனால் அதை தவிர எல்லாமே இருந்துச்சு, மற்ற எதுவும் நான் வாங்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் பண்ணுங்கள்.